ஒரு வழக்கமான கூட்டம். அவங்களுக்கு வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் சொன்னது போல் மௌனம் காக்கிறார் விஜய்னா மௌனம் கலைக்கிறார் விஜய்னு ஒரு தலைப்பு போடுறதுக்காக வேறு ஒன்றும் விசேஷமாக இல்லை. நமக்கு வந்து கூட்டணி எதுவும் அமையலை, எதுவும் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பாஜக கூட பாஜக அதிமுக கூட்டணி கூட வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட போது அதுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. காங்கிரஸும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க போல தெரியுது. தனியாக தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தாவேகா கட்சிக்குள்ளேயே நிறைய கோஷ்டி பூசல் இருக்குன்னு தெரியுது. இதுதான் டேக்அவே. எஸ் சார். இப்போது விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அழுத்தத்துக்கு அடங்கி போகிற ஆட்களாக நம்ம என்னுடைய முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படிலாம் பேசியிருக்காரு. உண்மையிலே அழுத்தம் வந்து யாருக்கு? அழுத்தம் வந்து இன்னைக்கு தேதிக்கு திரு விஜய்க்கு தான். அவருக்கு வந்து சென்சார் போர்டில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண படலை. சிபிஐ கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அவர் ஒரு ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாரு. அதில் எவ்வளோ தூரம் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சீட்டாக கன்வெர்ட் பண்ணலன்னா அது எவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கினாலும் அது பெருசாக பேசப்படாது. அதனால் பெரிய ப்ரெஷர் அவருக்கு தான் இருக்குது. அவர் அதை வேறு ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், அது அப்படியே அழுத்தமா எனக்கா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்கிறாரு, ஆனால் அழுத்தம் இருக்குது மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ மக்களுடைய முதல் வாய்ப்பாக அவர் இருக்க வாய்ப்பில்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனை.